அதே மாதிரி நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒரு சில செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பார்வை எப்போ வந்து நாங்கள் பார்க்கலாம்? சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு எந்த பிளானும் இல்லை. நான் இந்த படம் பண்ணணுன்னா முன்னாடி மேக்ஸ் முடித்தோடனே நினைக்கல. இது மார்க் முடிச்சிட்டோன்னே இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது எனக்கு. எந்த படம் முடிச்சிட்டோம், ஒரு 2 மாதம் வந்து நல்லா தூங்கணும் படுத்து. அவ்வளோ ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் எனக்கு கிடைச்சது வந்து அதிர்ஷ்டத்தினால கிடைக்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு. எத்தனை வருஷம் ஓட்டம்? 20 வருஷத்துக்கு மேலே. 20 இயர்ஸ்க்கு மேலே. அசிஸ்டன்ட் டைரக்டரா? அசிஸ்டன்ட் டைரக்டராகவே 20 இயர்ஸ் அசிஸ்டன்ட். ஆமாம். ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படத்தை வந்து ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸில் முடிக்கலாங்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிச்சயமாக. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒன்று நடக்கும். எது நடந்தாலும் அதை நான் பாசிட்டிவாக மாற்றிக்குவேன்.